வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமினேஷன் கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெற்று முடிஞ்சிச்சு. இதுக்கான ரிசல்ட்டை என்னைக்கு வெளியிடுவாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி இதை பற்றி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் ரிப்பீட்டடாக இந்த கொஷின் வந்துக்கிட்டே இருக்கனால திருப்பியும் அதை பற்றி ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். முதல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸே தெரியாமல் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதில் கலந்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிறைய கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசாக வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இதை பற்றி எந்த ஒரு நாலேஜும் இருக்காது. அவங்களுக்காக தான் முழுக்க இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதும் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இதை பற்றி ஆல்ரெடி எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இது கிடையாது. இப்போ புதுசாக பிசி எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுற பசங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எல்லாருக்குமே ப்ரோ நீங்கள் சொன்னபடி எக்ஸாக்டாக ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வெளியாகிறதுக்கு நிறைய விதமான சான்சஸ் இருக்குது. முதல்ல இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலேருந்து 38 டிஸ்ட்ரிக்ட் உள்ள எஸ்ஐக்கு ஒரு மெமோவை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக உங்கள் கிரவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிசிடிவி கேமரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேண்டிடேட் வரதுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கான டாய்லெட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது ரிசல்ட் கூடிய விரைவில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது காரணம் என்னன்னா லாஸ்ட் இயர் நம்ம என்ன நடந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடக்கிறதுக்கான சான்சஸ் உங்ககிட்ட நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலேருந்து எக்ஸாமினேஷன் நடைபெற்று முடிஞ்சு 30 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிசல்ட் அப்டேட் பண்ணுறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இப்போ கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி எக்ஸாம் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 8, 9, 10 அந்த 3 நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. அதனால நீங்கள் இன்னும் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான உங்கள் ப்ராக்டிக்ஸை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னும் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ப்ரோ நான் 57 இருக்கேன், 58 இருக்கேன், நான் இதுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணலாமா வேண்டாமோ சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வரும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்கில் 2லேருந்து 3 மார்க் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 57, 58 மார்க் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த கிரேஸ் மார்க் 3 மார்க் கிடைச்சா நீங்கள் 60 மார்க் வந்துருக்கீங்க. நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு 100க்கு 100% சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் ப்ரோ நான் 57, 58 இருக்கேன், ஆவரேஜான மார்க் தானே, நான் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணலாமா வேண்டாமா சொல்லி யோசிக்காதீங்க. ஜஸ்ட் இன்னிலிருந்து உங்கள் ஒர்க் அவுட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிற அதிக விதமான சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்ட்லேருந்து ரிசல்ட்டை இன்னும் கூடிய விரைவில் சில தினங்களில் வெளியிடுறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அவங்க ரிசல்ட் வெளியிடட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலேருந்து இப்போ ரொம்ப ஸ்பீடாகவே உங்கள் ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் சொன்ன டேட்டோட முன்னாடி வரதுக்கும் அதிக விதமான சான்ஸ் இருக்குது. அதனால் உங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டைமே இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராக்டிக்ஸ் எல்லாமே இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டை ரிசல்ட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேனல் தெரியப்படுத்துவோம். அதனால நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி தெரியாமல் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.